மவுத்துல சேர்றது. ஏன் ஒரு நிக்கால சேரக்கூடாது? ஒரு நல்ல காரியங்களில் உறவுகளை அனுசரிக்க கூடாது? உள்ளத்துல விசாலம் வரல, அவரை நம்ம கூப்பிடக்கூடாதுங்கிற அந்த மனோநிலை, அதை நாம் மாற்ற வேண்டும். அது வாழ்க்கையில் ஆரோக்கியமான நிலை இல்லை என்பதை ஷரியத் ஆழமாக இந்த சமூகத்திற்கு உணர்த்தி தருகிறதுங்கிறத புரிஞ்சுக்கணும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அரஃபாவில் உட்கார்ந்து இருக்கிறாங்க. அஸ்ருடைய நேரம், துவா கேட்டா கபூல் ஆகும். அந்த நேரம் ரொம்ப முக்கியம், இம்பார்ட்டன்ட், ரொம்ப முக்கியம். அரஃபா பத்தி உங்களுக்கு தெரியும். காபத்துல்லாவுல ஹஜ்ஜில அரஃபாவுடைய நேரம் தான் அல் ஹஜ்ஜு அரஃபா. நாங்க ஹஜ்ஜினாலே அரஃபா நாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ கபூல் செய்யப்படுகிற ஒரு புனிதமான நேரம். இப்போ ஒரு அறிவிப்பு செய்றாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், லா யுஜாலிசுனி மன் அம்சா காத்தியா ரஹம். எல்லா சஹாபாக்கள் கிட்டத்தட்ட 1,24,000 சஹாபாக்கள் அரஃபா பெருவெளி நிரம்ப இருக்கிறார்கள். நபியின் இறுதி ஹஜ்ஜி. ஒரு அறிவிப்பு செய்றாங்க, இந்த சபையில் உறவை முறித்த யாரும் இருந்தால் தயவு செய்து அவங்க எழுந்திருச்சு போகட்டும். நாங்க எப்படி இருக்கும்? துவா கேட்கிற நேரம் இப்பதான், துவா மகரிபுக்குள்ள துவா கேட்க வேண்டிய நேரம் இருக்குது. அரஃபா அப்படி இருக்கும். உறவு லா யுஜாலிஸ்னி மன் அம்சா காத்தியா ரஹம். யாரெல்லாம் இப்ப உறவு முறிச்சவங்க இப்ப இருக்கிறீங்களோ இந்த இடத்தை விட்டு ஃபல்யக்கும் அண்ணா எழுந்திருச்சு போகட்டும். நாங்க இப்ப அப்படி ஒரு அறிவிப்பு செய்த வைங்கள இந்த சபையில பேச்சாளர் உட்பட எத்தனை பேர் இருப்போம் தெரியாது. இங்க யாராவது ஒன்னு அண்ணனோட கொஞ்சம் கசப்பு இருக்கும், அல்லது தம்பியோட ஒரு சின்ன கசப்பு, அல்லது அக்கா தங்கச்சியோட ஒரு சின்ன கசப்பு இருக்கும், ஏதோ ஒண்ணு, அல்லது தாய் மாமனோட ஒரு கசப்பு இருக்கும், ஏதோ ஒண்ணு இருக்கும். உறவு முறிச்சவங்க யாராச்சும் தான் எஞ்சி போயிடுங்க. சுப்ஹானல்லாஹ், சரித்திரத்தின் எப்படிப்பட்ட மாணிக்கங்களை நபி அவங்க உருவாக்கி வச்சிருந்தாங்க. சும்மா ரசூலுல்லாஹ்வுடைய போதனைங்கிறது வெறும் தத்துவம் இல்லைங்க. உலகத்தில் நிறைய அறிஞர்கள் தத்துவத்தை சொல்லிட்டு போயிட்டாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையை சொன்னது மாத்திரமல்ல, வாழும் சமூகத்தை உருவாக்கி விட்டுட்டு போனாங்க. ஒரு ஜெனரேஷன் கையில கொடுத்துட்டு போறாங்க. வாழ்ந்த சமூகம் சஹாபாக்கள். யாராவது உறவு முறிச்சவங்க இருந்தா எஞ்சிருங்க, ஃபல்யக்கும் அண்ணா எழுந்திருத்து சொல்லட்டும். யாருமே எழுந்திருக்கல. சுப்ஹானல்லாஹ். ஒரே ஒருத்தர் அக்ஸா ஹல்கா, அந்த கூட்டத்தின் கடைசியில் ஒருத்தர் எஞ்சாராம். எஞ்சி போல போயிட்டார், மெதுவா போயிட்டார். இதுல என்ன ஆச்சரியம்னா, 1,24,000 சஹாபாக்களுக்கு மத்தியில இப்படி ஒரு பிரகடனம் செய்யப்பட்ட போது ஒருத்தரை தவிர யாரும் எழுந்திருக்கலன்னா நமக்கு எவ்வளவு பெரிய ஆச்சரியம் சொன்னா, அத்தனை பேரும் உறவை கட்டி காத்தவங்களா இருக்கிறான். அவர் மட்டும் எஞ்சி போனாரு. ஒரு சில மணித்துளிகள் போயிட்டார். போயிட்டு திரும்ப வந்தார். ரசூலுல்லாஹ் கூப்பிட விட்டாங்க, இங்க வாங்க தோழரே, நான் அப்படி அறிவிப்பு செய்தேன், யாரும் எழுந்திருக்கல, தாங்க மாத்திரம் எழுந்திருத்தீர்களே, என்ன விஷயம் கேட்டாங்க. இல்ல யா ரசூலல்லாஹ், எனக்கு ஒரு அம்மாவுடைய சகோதரி சிறிய தாயார் இருக்கிறாங்க. சாரமத்தினி அந்த அம்மா என்னுடைய உறவை முறிச்சுக்கிட்டாங்க, என் பேர்ல கோபமா சண்டை போட்டுக்கிட்டாங்க. அந்த வார்த்தையை நல்லா கவனிக்கணும். சாரமத்தினி அந்த அம்மா என்கிட்ட உறவு முறிச்சுக்கிட்டாங்க, நான் முறிக்கல. அந்த அம்மா என்னோட உறவு முறிச்சுக்கிட்டாங்க, என்னுடைய சிறிய தாயார். தாங்க சொல்லிட்டீங்க, உறவு சேர்ந்தாரவங்க உறவு முறிச்சவங்க எழுந்திருச்சு போயிடுங்க. நீங்க இப்ப எனக்கு ஒன்னும் புரியல. ஒரு புனிதமான நேரம், துஆவுடைய நேரம். அப்ப நான் உடனே போனேன், என்னுடைய சிறிய தாயாருடைய வீட்டை தட்டினேன். அவங்க வெளியில வந்தாங்க. என்னப்பான்னு கேட்டாங்க. இந்த மாதிரி விஷயம், உன் பழக்கம் இல்லையப்பா, மகாதா தாபுகா, உன்னுடைய பழக்கம் அப்படி எல்லாம் கிடையாது. நீனா வந்து ராசியாக்க வர்றதும் பேசுறதும் சமாதானப்படுத்துறதும் இதுவரைக்கும் ஓடி வந்தது இல்லையே. இல்லை, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி அறிவிப்பு செய்தாங்க. என்னுடைய சிறிய தாயார் என்னை மன்னித்தார்கள், ஆடத் தழுவினார்கள், கண்ணீர் வடித்தார்கள். ஆஹா, இத்தனை காலம் எவ்வளவு பெரிய நஷ்டத்தை நாம 2 பேரும் இருந்துட்டோம். எனக்காக அவங்க மன்னிப்பு கேட்டாங்க, அவங்களுக்காக நான் மன்னிப்பு கேட்டேன். யார சொல்லலாம், என் சிறிய தாயாரோடு மாத்திரம் உறவிலே பிரச்சனை இருந்தது, சரியாக்கிட்டு வந்துட்டேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரை உட்கார வச்சு, அவங்க ரசூல் சொல்றாங்களா, அஹ்சந்த ஃபஜ்லிஸ், தோழரே மிக அழகாக நடந்து கொண்டீர்கள், உட்காருங்கள் என்று சொல்லி துஆவுடைய நேரத்தை அறிவிக்கிறதுக்கு முந்தி ஒரு செய்தி சொன்னாங்க. அந்த செய்தியை சொல்லி நிறைவுபடுத்துகிறேன். அலா லா தன்ஸிலுர் ரஹ்மா லா தன்ஸிலுர் ரஹ்மா அலா கௌமின் ஃபீஹிம் காத்திஉ ரஹ்மின். இந்த சமூகத்தில் உறவை முறித்த ஒரு மனிதர் வாழ்வாரோ அந்த சமூகத்தில் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்து கூட இறங்காதுன்னு நாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எந்த சமூகத்திலே உறவை முறித்த ஒரு மனிதர் இருந்தா கூட அந்த சமூகத்துக்கு அல்லாஹ்வுடைய ரஹ்மத்து தூரமாயிடும். எங்க அறிவிப்பு செய்றாங்க? அரஃபாவுல செய்த அறிவிப்பு. அந்த ஒரு மனிதர் உறவு முறிச்சிருந்ததனால அதை சமாதானப்படுத்தி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், அலா லா தன்ஸிலுர் ரஹ்மா அலா கௌமின் ஃபீஹிம் காத்திஉ ரஹ்மின். உறவை முறித்தவன் இருக்கும் சமூகம் எச்சரிக்கையாக இருக்கட்டும், அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை இறங்கார். அன்பர்களே, சகோதரர்களே, உறவு என்பது இன்றைய காலத்தின் அவசியம். இணைந்து வாழ வேண்டும். அண்ணனோடு பாசம், தம்பியோடு பாசம், அக்கால் தங்கையோடு பாசம், பெற்றோர்களோடு பாசம். பாசம் என்பது அது வார்த்தை மாத்திரமல்ல. நம்மிடத்தில் வசதி இருந்தால் அவர்களுக்கு கொடுத்த அன்பை வளருங்கள். அன்பளிப்போடு அன்புகளை பரிமாறுங்கள்.
வாருங்கள். நபி அவர்கள் கடைசி கட்டம் சொல்கிறார்கள், சந்திப்பிலாவது அன்பை வளர்த்துக் கொள்ளுங்கள். தொலைபேசி கையில் இருக்கிறது. இன்றைக்கு அண்ணனுக்கு ஒரு முறை தொலைபேசியில் பேசுங்கள், தந்தைக்கு ஒரு முறை பேசுங்கள், அக்காளுக்கு பேசுங்கள், தங்கைக்கு பேசுங்கள். பேச்சுவார்த்தையின் வழி அன்பை வளருங்கள். ஒலோ பிஸ்ஸலாம், சலாம் சொல்லியாவது அன்பை வளருங்கள் என்று இந்த சமூகத்திற்கு பாதைகளில் மேல்மட்டத்திலிருந்து கடைசி தரத்தில் வாழ்கிற ஒரு ஏழைக்கு கூட வழி சொன்னார்கள். ஒரு சலாமா உன்னால் உன் தங்கைக்கு சொல்ல முடியாது, உன் அண்ணனுக்கு சொல்ல முடியாது. சலாத்தின் வழியாவது உன் அன்பு வேண வேண்டும், உறவு பாதுகாக்கப்பட வேண்டும் என்று ஆழமாக அழுத்தமாக. உறவு என்பது அது உன் வாழ்க்கையின் பாலமும் உன் வாழ்க்கையின் பாலமும் பலமும். உன் வாழ்க்கையின் பாலம் உன்னை இங்கிருந்து அந்த பக்கம் கொண்டு சேர்த்துரும். உன் வாழ்க்கையின் பலம் உன்னை தூக்கி சுமக்கும் உன் உறவு. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உறவுகளிலே தெளிவானவர்களாக வாழச் செய்வானாக. உறவுகள் நம்மோடு நின்று தொடங்குவதற்கு, இணைந்து கைகோர்த்து நிற்பதற்கு விட்டுக் கொடுக்கும் உள்ளத்தையும், விசாலமான உள்ளத்தையும், சகிப்புத்தன்மையையும், எல்லா வகையிலும் அனுசரித்து போகக்கூடிய வாழ்க்கையையும் உங்களுக்கும் எனக்கும் நமது குடும்பத்திற்கும் மூமினான ஆண் பெண்களுக்கும் அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக.